ரொம்ப வருஷமாக ஃபெயிலியரே பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகும், அடுத்து கண்டினியூஸாக மெயின்ஸ் ஃபெயில் ஆகும், அடுத்து இன்டர்வியூ ஃபெயில் ஆகும், 1 மார்க்கில் போகும், அரை மார்க்கில் போகும். எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் ஃபார் அப்பியரிங் இதுதான் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த 5 வருஷமா 7 வருஷமா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கிளியர் பண்ணிட்டு தான் நான் வரணும். அது பிஓ தான் வாங்கணும், கிளரிக்கல் கிடையாது, பிஓ தான் வாங்கணும். குவிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மட்டும் நான் போகவே கிடையாது. ஜெயிக்கும் வரை வீண் முயற்சி என்பார்கள், ஜெயித்த பிறகு விடாமுயற்சி என்பார்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்குலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷனாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ இந்த மூமெண்ட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறச்ச மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு மூமெண்ட். விச் மீன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசை இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி இருந்த ஒரு ஒரு பயங்கர கிரேவின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ ஸோ இது என்னென்னா ரொம்ப வருஷமாக ஃபெயிலியரே பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகும், அடுத்து கண்டினியூஸாக மெயின்ஸ் ஃபெயில் ஆகும், அடுத்து இன்டர்வியூ ஃபெயில் ஆகும், 1 மார்க்கில் போகும், அரை மார்க்கில் போகும். எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் ஃபார் அப்பியரிங் இதுதான் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ என்ன தான் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் தான், ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பெருமையாக நான் இதை நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைட்லி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விச் மீன்ஸ் அந்த பர்சனலி இது மேனிஃபெஸ்ட் பண்ண மூமெண்ட் தான் நான் சொல்லணும். அண்ட் வென் கம் டு மை ப்ரிப்பரேஷன், நான் 2018 பாஸ்ட் அவுட். ஸோ எல்லோரும் மாதிரி தான் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு படித்தேன். அப்புறமா ஸ்விட்ச் ஆகி தான் நான் பேங்கிங்குள்ளே வந்தேன். ஒரு சர்க்கிள் தான், ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு. ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடல, ஈஸியாக கிடச்சிடல. ஸோ அதனாலேயே என்னமோ ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. மேபி ஈஸியாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து கிடைச்சதுனால. நான் ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஈஸியான டெஸ்ட்டில் தான் மார்க் போட்டுட்டு இருந்தேன். மெயின்ஸுக்குமே இனிஷியலாக அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரியல, மெயின்ஸை பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் இதுதான் கேட்குறாங்க, பசில்ஸ் டிஐயில் இதுதான் நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கைட்லி மார்க் டெஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதில் மெயின்ஸ் மார்க் நான் ஃபுல்லாக நான் செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணேன். ஸோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை வந்துட்டாங்க. ஸோ எனக்கு கிளாஸ் போகிறதுக்கோ பர்ச்சேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் டைமில் படிக்கிறக்கோ எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அவன் தூங்கும் போது தான் நான் படிக்கணும், அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸாக இருக்கட்டும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. என் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும். தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ அவங்க என்னை எப்போவுமே என்னை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நான் படித்து முடித்தோடனே வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு டிஎன்பிஎஸ்சி 2 இயர்ஸ் படித்தேன், அப்புறம் ஸ்விட்ச் ஆகி தான் நான் பேங்கிங் வந்தேன். பட் அவங்க என்னை ரொம்ப நம்பினாங்க. எந்த நம்பிக்கையில் நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை எப்போவுமே ஏன் இன்னும் எழுதிட்டுருக்க, படிக்கிற, வேறு போகல, அந்த மாதிரி அவங்க என்னை எப்போவுமே இது வரைக்குமே என்ன சொன்னது கிடையாது. இந்த ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் கூட எங்கள் அப்பா சொன்னார், ஃபெயிலானா பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம், அதுதான். ஸோ எந்த நம்பிக்கையில் நம்பினாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பசங்களுக்காக இருக்கட்டும் பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் அந்த ஒரு இது வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிகிரி, அப்புறமா ஒரு வேலை, அப்புறமா கல்யாணம், அப்புறமா குழந்தை. அந்த சைக்கிள் மாறி கூட இருக்கலாம், தப்பில்லை. இப்போ நான்லாம் குழந்தை பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, சிச்சுவேஷன்ஸ்னால அது மாதிரி கூட அமையலாம். இப்படி தான் இருக்கணும். விச் மீன்ஸ் என்னென்னா, நிறைய கம்பேரிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவன் கார் வாங்கிட்டான், நீ இன்னொரு மோர் கூட வாங்கலாம் அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நான் கிளியர் பண்ணவங்கள விட இதை யாராவது யூடியூப்பில் பார்த்து நீ அடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன்.
யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் இன்னும் படிச்சுட்ருக்க, ஏன் இன்னும் எழுதிட்டுருக்க. நான் எப்படி யோசிச்சேன்னா, இப்போ நான் வந்து ஒரு 5 to 6 years நான் ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வந்து குவிட் பண்ணிவிட்டு பின்னாடி வேணான்னு சொல்லிட்டு நான் வேலை வேண்டானோ இல்லை வேறு ஏதாவது வேலை கிடச்சி நான் போயிட்டேன் அப்படின்னா நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடுவேன். அடுத்து என்னோடய ஃபேமிலிக்கோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வராங்கன்னா என்ன தோணும், அதெல்லாம் கிடைக்காது போலப்பா அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே, இந்த பொண்ணு படிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த வகையிலுமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் நான் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த 5 வருஷமா 7 வருஷமா இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கிளியர் பண்ணிட்டு தான் நான் வரணும். அது பிஓ தான் வாங்கணும், கிளரிக்கல் கிடையாது, பிஓ தான் வாங்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்பவே தெளிவாக இருந்தேன். நான் இந்த டைம் கிளியர் பண்ணாட்டுமே நான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் கண்டிப்பாக எழுதியிருப்பேன். ஸோ நான் குவிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மட்டும் நான் போகவே கிடையாது. பட் பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அனலைஸ் பண்ணிடுங்க, என்னால் இது முடியுமா முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டேக் யுவர் ஓன் டைம். நோ டைம் இஸ் லேட் இல்லைங்களா? அதே மாதிரி எவ்ரி டிலே இஸ் ஒர்த் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா என்னதான், ஜெயிக்கும் வரை வீண் முயற்சி என்பார்கள், ஜெயித்த பிறகு விடாமுயற்சி என்பார்கள். ஸோ ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த இடத்துலையுமே எதையுமே நம்ம பேச முடியும். நான் வந்து யார்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க போய், நான் வந்து 1 மார்க்கில் தான் போயிடுச்சு, 1/2 மார்க்கில் தான் போயிடுச்சு. ஸோ இது நான் வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நான் மெயினாக, ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு மோட்டிவேஷனோ ஒரு இதோ எப்போவுமே தேவைப்படுது. நாங்கள் ரொம்ப லோவாகி ரொம்ப ஃபெயிலியர்ஸை பார்த்து ஒரு ஜேர்னியில் இருக்கும்போது யாராவது ஒரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் சார், நான் வந்து அவர் ரொம்ப எதிர்பார்த்தேன், அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்கிங் உள்ளே வரதுக்கு நான் டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்விட்ச் ஆனதுனால நான் பேங்கிங் உள்ளே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஜாக்சன் சார் தான். யாரோ சொன்னாங்க இல்லையா, அவரை பார்த்துட்டாவே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடச்சிரும். நான் ஃபெயில் தான் ஆயிடுவேன்ப்பா, ஆனால் பரவாயில்ல, நான் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன், ஏன்னா ஜாக்சன் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அவரை பார்க்க முடியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. ஸோ தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ அதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கைலி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.